உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். தமன்னா, நம்ம கிட்ட இவ பூஜையை நிறுத்துறதுக்கான வேலையை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு போன இச்சாதாரி இன்னும் வரலையே. ஒருவேளை அது ராணியை ஏதாவது பண்ணிடுச்சோ? இருந்தாலும் இருக்கும் சித்தப்பா, ஏன்னா அது பயங்கர கடுப்புல இருந்துச்சு. இந்த நேரத்துல யார் நம்ம வீட்டுக்கு வருது? சரி வாங்க, கீழே போய் என்னன்னு நாம பாப்போம். வாங்க போலாம். என்ன தாத்தா இவ? ஏமா ராணி, இந்த நேரத்துல நீ எங்கம்மா போன? சரி, இது என்ன சாமி சிலை? ஆமா தாத்தா, இது சாமி சிலையே தான். இத செய்ய கொடுத்த இடத்துல இருந்து சிலை ரெடியா இருக்குதுன்னு போன் வந்துச்சு. அத்தை என்னத்துக்கு அங்க விட்டு வச்சுக்கின்னு ராத்திரியோட ராத்திரியா வீட்டுக்கு கொண்டாந்து வச்சிடலாம் தான் இத போய் எத்தனை வந்துட்டேன். தாடிகார அசந்து தூங்கினா எழுப்ப மனசு வரல, அதான் நான் மட்டும் போய் எத்தனை வந்தேன். என்ன? அதுக்காக இந்த நேரத்துல நீ போவியா? யோ, இந்த சிலைய வச்சுதான் நாளைக்கு பூஜையே பண்ண போறேன். அதுக்கோசரம் தான் நான் இதை எத்தனை வந்தேன். அதுக்குள்ளார நீ ஊட்டையே எழுப்பி உட்கார வச்சிட்டிய. இந்த நேரத்துல நீ காணனா அவன் பதட்டப்பட்டு தானே போவான். ஆமா, இது என்ன சாமி சிலை? தாத்தா, இது ஆதிசேஷங்கிற பாம்பு சிலை. இந்த ஆதிசேஷன் தான் கிருஷ்ணருக்கு கொடை பிடிச்ச மாதிரி இருக்கிற பாம்பு. இத நாளைக்கு காலையில நம்ம வீட்டோட கன்னி மூலையில பிரதிஷ்டம் பண்ணி பூஜையை ஆரம்பிக்கணும் தாத்தா. ராணி, அந்த சிலையை கொடுமா, நான் போய் பூஜை ரூம்ல வச்சுட்டு வரேன். பாத்து. ஓ, அந்த புக்ல படிச்ச ஆதிசேஷன் சிலைய நீ கொண்டு வந்துட்டா ஜெயிச்சிடுவியா ராணி? அது மட்டும் நடக்கவே நடக்காது. நீ தலைகீழா நின்னு தண்ணி குடிச்சாலும் நடக்காது. உன்னை என்ன பண்றதுன்னு தெரியல. ஏய், அட போங்க தாத்தா, நானே ஒரு நிமிஷத்துல. நான் சிலையை பூஜை ரூம்ல வச்சுட்டேங்க. ராணி, உங்க நம்பிக்கையை நான் மதிக்கிறேன். ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி இச்சாதாரிங்கிறது சாதாரணமா நாம பாக்குற பாம்பு இல்ல. அத நாம பூஜை செஞ்செல்லாம் கட்டுப்படுத்த முடியாது. நான் செஞ்சு காட்டுறேன் லேக்கா, அது என்னால முடியும். ராணி, இப்ப என்ன, நீங்க இச்சாதாரி அழிச்சிருவீங்கன்னு சொல்ல வரீங்க அதானே? கண்டிப்பா அது நடக்கும் லேக்கா, நான் உறுதியா நம்புறேன். என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க இச்சாதாரிய ரொம்ப குறைவா எடை போடுறீங்கன்னு தோணுது. அதெல்லாம் 200-300 வருஷமா தவம் இருந்து இச்சாதாரியா சக்தியை வாங்கிட்டு வந்திருக்கோம். அது கூட சாதாரண மனுஷங்க மோதணுங்கிறது நினைச்சு கூட பார்க்க முடியாத விஷயம். அது கூட நீங்க மோத நினைக்கிறது தலையால மலைய மோதுறதுக்கு சமம். கடவுளோட கருணை இருந்தா மலைய கூட தலையால மோதி கரைக்கலாம் லேக்கா. எத்தனையோ சித்தர்களும் நம்ம முன்னோர்களும் அதையெல்லாம் பண்ணிக்கிறாங்க. அதுக்காக நான் என்ன பெரிய ஆளுன்னுலாம் சொல்லிக்க விரும்பல. ஆனா நான் நம்புற இந்த பிரபஞ்சத்தோட சக்திய வச்சு அத அடக்கி காமிச்சு நான் சொன்னதை உண்மைன்னு நிரூபிப்பேன். ஏய் ராணி, நீ எதுக்கு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? ஏன் நான் பேசுறதுல என்ன தப்பு இருக்குது? இங்க பாரு, அது இப்ப கூட இங்க எங்கேயாவது இருந்து இதையெல்லாம் கேட்டுட்டு தான் இருக்க போகுது. யோ, நீ ரொம்ப தாயா பயப்படுற. எந்த ஒரு விஷயத்தையும் நாம தாயா பயந்து பயந்து அதை பெரிய விஷயமாக்குறோம். லேக்காக்கு மட்டும் இல்ல, இங்க இருக்கிற எல்லாராண்டையும் நான் சொல்லிக்கிறேன். நான் நாளைக்கு நடக்க இருக்கிற பூஜையில அந்த இச்சாதாரிய கட்டுப்படுத்தி காட்டுறேன். நான் சொல்றது உண்மைதான்னு நிரூபிக்க இப்பவே நான் ஒரு விஷயத்த பண்றேன். இருங்க. என்ன தாத்தா இவ புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறா? என்ன தமன்னா, பேப்பரை வச்சு ஏதோ பண்றா? இதுல 10 துண்டு பேப்பர் இருக்குது.
இதுல ஒரே ஒரு பேப்பர்ல மட்டும் இச்சாதாரி அழியும்னு எழுதி மீதி எல்லாத்துலயும் அழியாதுன்னு எழுது தர்சினி. இந்தா. ராணி, நீங்க என்ன பண்றீங்க? 10 பேப்பர் துண்டுல ஒண்ணுத்துல மட்டும்தான் இச்சாதாரி அழியும்னு எழுத சொல்லுகிறேன். ஆனா 9லயும் அழியாதுன்னு எழுத சொல்லுகிறேன். தர்சினி, அது எல்லாத்தையும் எழுதி உன் அண்ணனாண்ட குடு. இந்தாங்க. யோ, அதெல்லாம் நல்லா குலுக்கி அத அப்படியே இந்த டேபிள்ல போடியா. அத வாங்கிக்கோ. இந்தானே. பூமி அக்கா, இந்த வீட்டோட குல தெய்வம் நீ. எனக்கு நீதான் துணையா நிக்கணும். ஈசா, நீ என்ன இந்த விஷயத்துல வழி நடத்தி இச்சாதாரியோட மோதி ஜெயிக்க வைக்கணும். இப்போ இந்த டேபிள்ல போடியா. லேக்கா, நீங்களே வந்து எடுங்க. என்ன தமன்னா, ராணி ஓவரா பண்றா. இச்சாதாரி கிட்டே போய் இச்சாதாரி அழிஞ்சிரும்னு சீட்டு எழுதி போட்டிருக்கேன் எடுன்னு சொல்றா. ஆனாலும் உங்களுக்கு ரொம்ப தான் தைரியம். பாரு, இச்சாதாரி செம காண்டில் இருக்கு. விட்டா இந்த நிமிஷமே எல்லாரும் எதிரிலையும் அவளை போட்டு தள்ளிடும் போல இருக்கு. இருங்க, என்ன சீட்டு வருதுன்னு முதல்ல பார்க்கலாம். என்ன தமன்னா, நீயும் இப்படி ஆயிட்ட? சும்மா இருங்க. ஹே ராணி, நாளைய பொழுது உனக்கான கடைசி நாளுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அப்படி இருக்கும்போது நீ என்ன அழிக்க போறியா? என்னோட ஆயுள உன்ன மாதிரி சாதாரண மனுஷி தீர்மானிக்கவே முடியாது. ரொம்ப நம்பிக்கையா பேசுற. உன் மூஞ்சில எல்லார் முன்னாலையும் கரிய பூசுற. வாங்க, வந்து எடுங்க. லேக்கா, ஒரு நிமிஷம். இல்ல, இப்ப அத பிரிச்சு படிக்காதீங்க. ஏன், நீங்க நினைச்சது வந்திருக்காதுன்னு தோணுதா? அப்படி இல்ல லேக்கா, இதனா இச்சாதாரி அழிப்பனா இல்லையான்னு நாளைக்கு பூஜை நடந்து முடியும் போது எல்லாருக்கும் புரியும். அதுக்கப்புறம் பிரிச்சு பாருங்கன்னு சொல்ல வந்தேன். என்ன ராணி, ஏன் அப்படி சொல்ற? அதுல என்னதான் வந்திருக்குன்னு பாப்போமே. இல்ல பாட்டிமா, நாளைக்கு பூஜை முடிஞ்ச உடனே எல்லாருக்குமே தெரிய வரப்போகுது. சரி, பூஜைக்கு எல்லாரும் ரெடியா இருக்கணும்ல. எல்லாரும் போய் படுங்க. லேக்கா, அந்த பேப்பரு உங்களாண்டே இருக்கட்டும். சித்தப்பா, லேக்கா சொன்ன மாதிரி ராணிக்கு பயம் வந்துடுச்சு. எங்க எல்லாரும் மொக்க பண்ணிட போறாங்கன்னு பேப்பர் பிரிச்சு படிக்க வேண்டாம்னு சொல்லிட்டா. ஆமா தமன்னா, நம்ம மட்டும் இந்த பேப்பர்ல என்ன இருக்குன்னு பாப்போம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.